மாதவன்லாம் இது எப்படி ஓகே பண்ணீங்க? மேடிய தொடர்புல போகவே முடியாது. சினிமாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியால அவர் இருப்பாரு. நசீர்னு ஒரு மேனேஜர் இருப்பாரு. நம்ம எல்லாமே எங்க இருக்கோம்? சினிமா சம்மந்தப்பட்ட ஏரியான்னு ஒண்ணு தெரியும்ல. அவர் ஹாரிங்டன் ரோடு. டெக்கி அந்த ஆமா, எலைட் குரூப்புங்க. ஆமா. எப்படி இவரெல்லாம் போய் தொடர்புல பிடிக்கிறதுன்னே தெரியாம தான் இருக்கும். ஆனா, அவருக்கு மொத கதை சொல்லி முடிச்சப்பயே அவர் ஏறிடுச்சு உள்ள. இந்த இந்த படம் இப்படி தாண்டான்னு. அந்த ஃபுல்லா உள்வாங்கிட்டாரு. பக்காவா அப்படி வாங்கிட்டு, அது செகண்ட் ஹாஃப் மொத்தமா அந்த லவ் பண்ணும்போது ஒண்ணு இருக்கும். இந்த ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு மூடு இருக்கும். அவரு ஜீவா சார் வந்து செம்ம சிங்க் எங்க 2 பேருக்குமே கூட. ஓட்டது பிறகு வந்து நான் யோசிச்சத விட, நான் நெனச்சத விட சரியான காஸ்டியூம். அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்த படங்கள குஷி, வாலி, இந்தியன். உதாரணத்துக்கு கேமராவ கையில தூக்கிருவாரு திடீர்னு. ஓ! மேடைய புடிச்சு தப்ப தப்ப தப்பன்னு அடிக்கிறாங்கன்னா, ரொம்ப வெயிட்டா இருக்குமே அன்னைக்கெல்லாம். ஆமா. அது ஏறித்திரி தான். டக்குன்னு கையில தூக்கி அடி அடி அடின்னு உள்ள போய் தப்புன்னு எடுப்பாரு. அது மாரி காதல் பிசாசு சாங்ல டக 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 டகடன்னா கையில கேமரா தூக்கிட்டு அந்த கால் ஷாட்லாம் அப்படியே தான் பிக் பண்ணுவாரு. பண்ணிட்டு டப்புன்னு குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அவரும் இழப்பு இல்லைங்களா? மாபெரும் இழப்பு, மாபெரும் இழப்பு. பாக்யராஜ் சார் தவிர்த்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பாக்யராஜ் சார்ட்ட சேரணும்னு வந்த ஆள் தான் நான். அந்த லேக் ஏரியாவில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வீட்டு வாசல் தான் போய் நிற்பேன். அவர் மரணத்தப்போ தான் இந்த கூட்டத்தை நீங்கள பார்க்குறீங்க. அவர் பர்த்டேக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கூட்டத்தை. அந்த வள்ளுவர் கோட்டை வந்து இது வரைக்கும் நிற்கும். எனக்கெல்லாம் வந்து என்னென்னா லிங்சாமி அப்படி தான் எனக்கு கூப்பிடுவார். என் மேலே பேரன்பு, எனக்கும் அவர் மேலே மிகப்பெரிய அன்பு. நான் படம்லாம் ஜெயிச்சு 2 படமும் ஹிட்டுக்கு பிறகு அவரை போய் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அலுவலகத்துக்கு வர்றாரு. எங்கள் வீட்டுக்கு கடை திறப்பு விழாவுக்கு வர்றாரு. இந்த குடும்பத்தில் நான் ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்கிறாரு. அவர் மேலே வந்து என் கூட இருக்கிறதா இருக்கான்னு தெரிஞ்சால் மேடம் வந்து லிங்கசாமி தான் கூட இருக்கா அப்படின்னா, ஓ நீங்கள் இருக்கீங்களா பார்த்து கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். Title sponsors Sri Varma Max Gold presents Director Lingusami special interview powered by Mr. Gold i5 Properties. ரன்னு நம்மளோட டாபிக்கு. இல்ல இது படம் வரும்போது நான் காலேஜ். அப்போ மாடிங்கிறது சாக்லேட் பாய். எங்க சாக்லேட் ஹீரோ. இந்த விகடன்லாம் எழுதுவாங்க. அப்படியே சாக்லேட் மாரியே கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு ஃபோட்டோவே எடுப்பாங்க. ரன் வரும்போது ஒண்ணுமே புரியல. பாட்டு ஹிட் ஆகுது. அந்த தேரடி வீதியில் பாட்டு வந்து அது வர்றப்போ இப்படி ஒரு பாட்டு பண்ண முடியுமா? ஆக்சுவலா இது ஒரு மேஜிக்ங்க. திருப்பி நீங்களே இது ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல உண்மையா. ஏன்னா, அது அமைஞ்ச விதம். வித்யாசாகர் சார்லாம் வந்து இந்த ஒரு படமே போதும் அவர் யாருன்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற அளவுக்குள்ள வேலை இருக்கும். ஒரு விஷயம் உங்கள நிறைய பாராட்டாத விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க மியூசிக் டைரக்டர் கூட அசோசியேட் ஆகி மியூசிக் வாங்குறது. நிறைய பேர் மறந்துடுறாங்க அதைய. நீங்க ஒருத்தர் கூட அசோசியேட் ஆனீங்கன்னா, எப்படி வந்து ஒரு செல்வராகவன் யுவனோ, அதே தான் லிங்குசாமி யுவன். அதே தான் லிங்குசாமி வித்யாசாகர். மியூசிக்ல ரொம்ப நாட்டமா உங்களுக்கு? ஏன்னா, என்னதான் நீங்க அவங்களோட பீக்ல இருந்தாலும், உங்களோட இன்புட் இல்லாம ஒரு தேரடி வீதியில் வந்திருக்காது. உள்ள அந்த பனிக்காற்று, அந்த அந்த பாட்டு, காதல் தீயே, எவ்வளோ பாட்டு. இந்த மின்சாரம் என் மீது பாயுன்னு இப்ப யோசிச்சா அந்த டியூன் ஞாபகம் வருது. இது எப்படி உட்காந்து அந்த டிஸ்கஷன் எப்படி போகும் நார்மலாங்க? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லிரிக்ஸ் வாங்கிடுவேன். கொஞ்சம் இந்த கவிதை இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே கொஞ்சம் இருக்கிறதுனால லிரிக் ரைட்டர்ஸோட உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட் வாங்கிடுவோம். ரன்னில் வந்த எல்லா பாடல்களுமே எழுதி போட்டது தான். முத்துக்குமார் கூட எல்லா லிரிக் ரைட்டர்ஸ் கூட உட்காந்து முதல்ல சாங் எழுதி வாங்கிட்டு, அது வித்யாசாகர் சாருக்கு எழுதி போட்டால் அவருக்கு பெரிய சந்தோஷம். எப்பயுமே சாங்காக எழுதி வாங்கி நான் டியூன் போட்டதுங்கிறது எனக்கு பெரிய ஹாப்பிங்க சொல்லிட்டு முதல்ல வந்து சுச்சுவேஷன் சொல்லி நல்லா பேசி, ஆக்சுவலி அந்த நேரத்தில் இந்த படத்துக்கு நான் யோசித்தது வந்து ஒரு ரகுமான் சார் மாதிரி இருக்கணும். அன்றைக்கி ஹாரி ஜெயராஜ் வந்து பயங்கர பீக். ஹாரி ஜெயராஜ் சார் இருக்கணும். அதை கேட்டு போகிறோம். அவங்களாம் கிடைக்கல. ஆனால் யார் கிடைச்சாங்களோ அவங்கள ரகுமான் சாராக மாற்றணும். அந்த தகுதி இருந்துச்சு. வித்யாசாகர் சாருக்கு வந்து என்னென்னா, அந்த இளையராஜா சார் மாதிரியான ஒரு சோல் இருக்கும். ரகுமான் சார்கிட்ட இருக்கிற சவுண்டிங் அந்த அது இருக்கும். இல்லாத ஒருத்தங்கிட்ட நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. அவங்ககிட்ட ஆல்ரெடி அது இருந்துச்சு. அவங்க ரொம்ப தகுதியான மெலோடி சாங் ஒன்று போடுவாங்க. ஆனந்தம் ரிலீஸ் ஆகி நம்ம படம் போயிட்டுருக்க டயத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நானும் வாங்குகிறேன், அவரும் வாங்குறாரு ஏதோ படத்துக்காக. அப்போ முடிச்சுட்டு போகிறப்போ அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு சொன்னாராம், வித்யா நீ அந்த டைரக்டரோட வேலை செய், ரொம்ப நல்லா வரும் உங்கள் 2 பேர் காம்பினேஷன்னு சொன்னாராம். நான் அவர்கிட்ட போகிறப்ப சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு சொன்னார் இந்த மாதிரி உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ண சொல்லி, கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் ரன்னு வந்தப்போ, ரன்னு ஆடியோ ரிலீஸ் ஆனப்போ, அப்படியே பார்த்தா எங்கே பார்த்தாலும் காதல் பிசாஸ் சாங்கு.
எங்கே பார்த்தாலும் தேரடி சாங். படம் வந்ததுக்கு பிறகும் வித்யாசாகர் சாருக்கு எத்தனை படங்கள் அதுக்கு பிறகு பீக் அப்படி உச்சம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சம் தொட்டவங்க. மீரா ஜாஸ்மினுக்கு அதுக்கு பிறகு ஒரு 5-6 படம். பீட்டர் கெயின் மாஸ்டருக்கு வந்து இப்பயும் சொல்லுவார், ரன்னுக்கு பிறகு நான் உட்காரவே நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருந்தேன் பார். பாகுபலி வரைக்கும் போயிட்டார். எத்தனை படங்கள் அவர் பண்ணிட்டார். இந்த படத்தில் அடி வாங்கி விழுந்த அந்த பையன் இருக்கு அப்படியே அடி, அந்த பையன் ஃபைட் மாஸ்டரு. அதான் சொல்லுவேன் நான், நல்ல படம் ஒன்று வந்து நல்ல படம் ஒன்று பீக் அந்த மாதிரி தொட்டுருச்சின்னு சொன்னால் அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ப்ராப்பர்ட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த ஷூட் பண்ண வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே உயிர் வந்துடும். எல்லாமே அசெட் ஆயிரும். ஆமாம், ஒரு லாங் பல்சர் காரு, பல்சர் பைக்கு, அந்த ஸ்கார்பியோ காரு எல்லாமேக்கும் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். சப்வேவை பார்த்தா உங்களுக்கு தாங்க ஞாபகம். ஆமாம் ஆமாம், ஷட்டரையும் சப்வேவும் பார்த்தா நீங்க தான் ஞாபகம் ஆமாம் வருவீங்க. ஆமாம். மாதவன்லாம் இது எப்படி ஓகே பண்ணீங்க? அப்போ மாதவன் பீக்கு தான், அப்பயும் பீக்கு தான். ஆமாம் ஆமாம். அவர் எப்படி ஓகே பண்ணீங்க? மேடியை தொடர்பில் போகவே முடியாது. சினிமாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியாவில் அவர் இருப்பார். நசீர்னு ஒரு மேனேஜர் இருப்பார். நம்ம எல்லாமே எங்கே இருக்கோம், சினிமா சம்மந்தப்பட்ட ஏரியான்னு ஒன்று தெரியும்ல. அவர் ஹாரிங்டன் ரோடு டெக்கி, அந்த எலைட் குரூப்புக்கு. ஆமாம். எப்படி இவரெல்லாம் போய் தொடர்பில் பிடிக்கிறதுனே தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் கதை யோசிக்கிறப்ப மேடின்னு யோசிச்சாச்சு. அவருக்காக எழுதுனது தான். அதுக்கப்புறம் ரத்தின சார் கதை கேட்டுட்டு இம்மிடியட்டாக அவருக்கு பிடிச்ச உடனே, ரத்தின சார் பயங்கர தெளிவு. கதை சொல்லி முடித்த உடனே பர்ஃபெக்டாக அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. மேடி அவரை எப்படி பிடிச்சிங்க? ஏன்னா இது ரன்னுக்கு மேடி அப்படிங்கிறதே சர்ப்ரைஸு. எப்படி அந்த கதை என்ன? அதான் இந்த கதை யோசிக்கிறப்ப மேடிக்காக யோசிச்சதான். எல்லாமே சொல்லுவாங்க, அவரை ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கார், அவரை மாற்றிட்டீங்கன்னு சொல்லி. நான் சும்மா என்னுடைய தன்னடக்கத்துக்காகவோ என்னுடைய வேலை மட்டுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல. நம்ம இல்லாத எதையும் உருவாக்கவே முடியாதுன்னு நான் சொன்னல ஆல்ரெடி. வித்யாசாகர் இருந்தால் தான் நான் வாங்க முடியும். அது மாதிரி குழந்தையில யோசிச்சா தான் டைரக்டர் ஆக முடியும். அது மாதிரி மின்னலையில் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த மூடு அவர்கிட்ட இருக்கும். அந்த ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேடின்னு வர்றப்போ ஆள் ரெக்கட்டாக தான் வருவோம். அப்படி கரெக்ட், லைட் பியர்டு அந்த மூடில் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆனால் முழுக்க அவர் பண்ணல. ஆனால் அதுக்கான தகுதி இருக்குது. அந்த தகுதி இருக்கிறதுனால தான் இவர் அடி வாங்குவார், அடி வாங்கி விழுவார், பின்னாடி போவார். ஆனால் நம்புகிறாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் படம் பண்ணல. ஆனால் அடி அடிச்சுட்டு உங்கள் அண்ணனுக்கு நான் 2 உசுரா அடித்த வலிக்கும்ல, அந்த சொல்லும்போது அது இல்லாமல் வருமா? நான் என்ன தான் சொன்னாலும் அது எடுக்க முடியாது, அது அவங்க வந்து வர வைக்க முடியாது. ஆனால் அவருக்கு முத கதை சொல்லி முடித்தப்பயே அவர் ஏறிடுச்சு உள்ள, இந்த படம் இப்படி தாண்டான்னு. அந்த ஃபுல்லாக உள்வாங்கிட்டார், பக்காவாக அப்படி வாங்கிட்டு. அது செகண்ட் ஹாஃப் மொத்தமாக அந்த லவ் பண்ணும்போது ஒன்று இருக்கும், இந்த ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு மூடு இருக்கும். அது பர்டிகுலராக எனக்கு வந்து அந்த அருவாத்துக்கு அந்த இதில் வச்சுட்டு நடந்து போயிட்டு அந்த பசங்கள்லாம் வரும்போது திரும்பி நின்று உரசாச்சு அப்படி பார்த்துட்டு என்ன பின்னாடி வர அப்படி கேட்பார்ல, அப்போல்லாம் வந்துட்டாரா அதே மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி இன்புட் கொடுத்துட்டு அவங்களை விளையாட விட்டுருவீங்களா, இல்லை எல்லாமே நான் சொல்கிறது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அதில் இருக்கிற ஒரு ட்ரெயின் சத்தம் வரைக்கும் அடித்தான் தடக் அந்த ட்ரெயின் சத்தம் வரைக்கும் ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பேன். ஃபைட்டுன்னா மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிட மாட்டேன். ஃபைட்டும் சரி சாங்கும் சரி முழுக்க நான் இருப்பேன். ஏன்னா கட் பண்ணால் ஃபைட்டு, கட் பண்ணால் சாங்குன்னு கிடையாது நம்ம படங்களில். ஒரு சில சாங் இருக்கும் அப்படி. அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குல்ல, அது முழுக்க பண்ணணும். அது பண்ணி அதுக்கப்புறம் ஃபைட்டு எடுக்கும்போதும் கச்சாமுச்சான்னு இருந்துடக்கூடாது, கரெக்டாக கம்போஸ் ஆகணும், செய்யணும். அதில் முழுக்க இருப்பேன். அதே மாதிரி வந்து எனக்கு அவருடைய மொத்த டைலாக்கோட நான் என்னங்கிறத ஃபஸ்ட்டு காலையில் போனவுடனே சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த ரன்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சொல்லிவிட்டு அவரை கண்டுக்க தேவையில்லை, அவர் அப்படியே பண்ணிடுவார். 100% வந்துடும். என் கவனம் மொத்தமும் மீரா ஜாஸ்மின் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் புதுசு இந்த படத்துக்கு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, தமிழ் சரியாக புரியாது. என் கவனம் மொத்தமும் நான் நினச்சது அவங்ககிட்டருந்து வரணுமேனு இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் பேட்டியிலேயே. மேடி வந்து அவரை பார்க்கவே மாட்டேன், மேடி கோவமே வந்துடும். சார் என்ன சார் என்னையும் கொஞ்சம் பாருங்கள் சார் பாரு, இது நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு மேடி, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும். 100% மேடிக்கிட்ட இருந்தலாம். அது வந்து 100% வந்துடும். அப்படி நான் நினச்ச படங்களில் நினச்ச மாத்திரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்னா அந்த பக்கம் பெசகாமல் 100%னா அது மேடி தான்.
மற்றவங்க சின்சியரு எல்லா வகையிலையுமே எல்லாமே இருக்காங்க. எனக்கு ஒன்று நினச்சிருப்போம் இல்லையா? நான் ஒன்று நினச்சேன், அது அப்படியே வந்துச்சுன்னா, அது மேடிக்கிட்டு தான் வந்துச்சு. மீரா ஜாஸ்மின் ஒரு ரெவல்யூஷன் இல்லைங்களா படத்தில்? ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ண பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அந்த க்யூட் பொண்ணு அப்படிங்கிறதுக்கான பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் திருப்பி யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா, என்னடா ஒரு பொண்ணு இப்படி நடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒன்று என்னென்னா, எப்பயுமே அந்த கேரக்டருக்குள்ளேயே அது வந்துருச்சுன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது உதாரணத்துக்கு அமலா இருக்காங்க. அவங்க பல படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் அக்னி நட்சத்திரம் அந்த 1 எலி, 2 எலி, 3 எலி, 4 எலி, 5 எலின்னு சொல்லும்போது, ஏய் யாரா அந்த பொண்ணு? அப்படி அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த ஸ்டைலான காஸ்டியூம் மணிசார் படத்தில் வரும்போது ஒன்று இருக்குல்ல, ஓடி போயிடலாமான்னு கேட்குற அந்த கிரிஜாவை பார்க்கும்போது, ஊஞ்சலை தாண்டுற நதியாவை பார்க்கும்போது, அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கும். அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஸ்டெல்லான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கோயில் வச்சு பார்க்குறாரு. ஒரு உருவம் வர ஆரம்பிக்கும். அது எவ்வளோ அழகாக இருக்கலாம், எவ்வளோ லட்சணமாக இருக்கலாம், என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, ஒரு கேரக்டரைசேஷன் கதைக்குள்ளே அந்த மாறிட்டே போகிற ட்விஸ்ட் இருக்குல்ல, அது வரும்போது, ஏய் இவ சாதாரண பொண்ணுலடா வேறையாக இருக்கல்ல, வந்து உங்கள் வயசு பசங்க வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த ஏரியாவில் வந்து பாருங்கள், நம்ம எழுதுகிற வசனம், இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உருவம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அது இல்லைன்னா அது எம்டி தான். அது ஸ்ரீதேவியாக இருந்தாலும், ஐஸ்வர்யாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே என்ன அது என்ன கேரக்டரு, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அம்சம் அங்கே என்ன இருக்குது? அது நாட் ஒன்லி ஹீரோயின் கிடையாது. இந்த சைடில் விட ஒரு பொண்ணுங்க, ஒரு சில ஒரு நிமிஷம் வந்து ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க. கரெக்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதில் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அவங்களுக்கு. உதாரணத்துக்கு சண்டைக்கோழி, காலேஜ்னா டுடோரியல் காலேஜரா, அதுக்கு உருவம் வருது பாருங்க. டேய் உண்டியல் காசெல்லாம் திருடுண்டா, சாமி வந்த மாதிரி நடிக்கும்டா, இப்படி சொல்ல தேட்டரில் போய் தெரியும்ல அப்படின்னா, தேட்டரில் ஒரு சீன் வருதுன்னா, தப்பு பண்ணால் சரியாக பண்ணணும், தடையெல்லாம் பண்ணணும் சொல்லி டிக்கெட்டை கிழிச்சு போடுதுங்கிறப்போ, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு யார்ரா, ஜெனிலியா, இப்போ வந்து பொம்மரில் ஜெனிலியா பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இது எங்கேயும் எப்போ இல்லை அஞ்சலியை பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஸ்டைலாக ஹீரோயின்ஸ் வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்களுக்குள்ள என்னென்னலாம் வச்சுட்டே இருக்கும். அஞ்சலி எத்தனையோ படத்தில் பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் எங்கேயும் போகுது அஞ்சலி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்ட். அந்த கேரக்டர் வர என்னென்னா, அவங்களுடைய ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த அழகு, அந்த லட்சணம், அதையெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஒரு சில படங்களில் அவங்க பண்ணுற தியாகம், இன்னும் சரியான படங்களில் அவள் ஒரு துறையில் வந்து கவிதா, அவளை அப்படித்தான்ல மஞ்சு, மிக சரியான ஹீரோயின்ஸ் எல்லாமே என்ன சரிதா கேரக்டர். சில படங்களில் அந்த அழுத்தம், அந்த அவங்க வந்து அவங்க பண்ணுற தியாகம். இப்போ ரேவதி, சுஹாசினி, மனதில் உறுதி வேண்டும் படத்துலலாம் வந்து என்னென்னா, நந்தினி சிஸ்டர் கல்யாணம் கழியுமோ, சிஸ்டர்னு பறஞ்சதில்லை, அப்புறம் எப்படி கல்யாணம் கழியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இவ்வளோ கர்வமாக இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்வமாக இருக்கலாம், கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாது. அவங்க பேசுகிற வசனம் கத்தி மாதிரி தப்புன்னு அவங்க என்ன மாதிரி இருக்காங்க. அவங்க எந்த கோட்டை தாண்டி அவங்க பக்கத்தில் போயிட முடியாதா, இது நெருப்புடா. விஜயசாந்தி ஒரு சில படங்கள்ல எல்லாம் அதேமாதிரி அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய தன்மை என்ன, எதை விட்டு கொடுப்பாங்க, எதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்துக்காக இருக்காங்களா, என்ன மாதிரி அவங்க க்யூட்டாக இருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு நேர்மையாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக இருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ பிடிக்குது. இந்த ரன்னு அன்றைக்கெல்லாம் ஃபிலிம்மு, இப்போது டிஜிட்டல் கார்டை போடலாம், தூக்கி வீசலாம், திருப்பி ரீஷூட் பண்ணலாம். அன்னைக்கு உங்களுக்கு அந்த லக்ஸுரி எல்லாம் இல்லை. எத்தனை அடின்னு இருக்குது, லைட்டிங் கரெக்டாக பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணாமல் ஃபிலிம் மேக்கிங் தெரியாமல் ஒரு ஃபிலிம் மேக்கர் கிடையாது. அன்னைக்கு இவ்வளோ நியோ மாடர்னாக ஒரு படம், அந்த டெக்னாலஜி வச்சு. ஏன்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்த்தாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எப்படிங்க டெக்னிக்கலாக எவ்வளோ சிரமம் இப்போ கம்பேர் பண்ணுறப்ப அன்றைக்கி எவ்வளோ சிரமங்க? எப்பயுமே அப்போல்லாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபிலிம் கணக்கு, ரோல் கணக்கு கேட்பாங்க. எத்தனை ரோலில் ஷூட் பண்ணுவீங்க, எவ்வளோ ஷூட் பண்ணுவீங்க கேட்பாங்க. கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா, என்னையா ஆள் காலையிலேயே வந்து டிஃபனுக்கு வந்து ஃபிலிம் தானே சாப்பிட்றானான்னு சொல்லி சவுதி சார்லாம் கேட்பார். அது ஒரு கணக்கு, எவ்வளோ ஷூட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து 60 நாள் ஷூட்டிங்க, 60 ரோலில் ஷூட் பண்ணுவேன், இல்லை 80 ரோலில் ஷூட் பண்ணுவேன் சொல்லணும். அது முதல்ல பார்த்து எடுக்கணும், கட் அப்படின்னு இருக்கணும். ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர் பின்னாடியே ஓடி போய் அவன் ஆஃப் பண்ணலாம், அவங்க ஆஃப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஃபிலிமில் இருக்கும்போது. இல்லைன்னா ப்ரொடியூசர் வந்து அலவன்ஸ் வராது. ஆமாம். ஓகே.
2 லட்சம் அடி ஷூட் பண்ண டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ 3 லட்சம் ஷூட் பண்ணவங்களாம் இருக்காங்க. இது வந்து ஜீவா சார் கேமராமேன். அவர் வந்து டைமிங்னா டைமிங். இந்த படத்துடைய கதை கேட்டு முடிச்ச பிறகு கேமரா பித்தம் இல்லைங்களா? ஐயோ! கேமரா அப்படி கையில் பிடிச்சாருன்னா, ஒரு அங்கே கேமரா பிடிச்சி உட்காந்துருக்கிறது புலியா சிங்கமா மாதிரி இருக்கும். ஒரு குதிரையில் அப்படி ஒரு ஒரு நல்ல ரைடர் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ரெடி அப்படி பிடிச்சாருன்னா அப்படி இருக்கும். எந்த பாசாங்கும் இல்லாத, எந்த பிரேமலையும் பாசாங்குத்தனம் இருக்கக்கூடாது. இருக்காது. நிஜமாக இருப்பார். அவருடைய கோவம் நிஜமாக இருக்கும், அவருடைய வேகம் நிஜம், அவரோட டைமிங் நிஜம். அவ்வளோ உண்மையாக வந்து நிற்பார். கொஞ்சம் வலிக்கும் ஒரு சிலருக்கு. வேலை தெரியாதவங்க, அவருக்கு பொருத்தம் இல்லாதவங்க எல்லாமே வந்து அவரை குறை சொல்லுவாங்க. இல்லாதவங்களாம் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவர் பக்கத்தில் நிற்கன்னு சொன்னால் எல்லாமே தெரிஞ்சால் தான் நிற்க முடியும். அவர் அப்படி இருப்பார். அவ்வளோ அப்படி தான் இருப்பார். வந்து டக்குன்னு முடிச்சோம் நெக்ஸ்ட் அப்படிம்பாரு. நான்லாம் ஒரு டயத்துக்கு பிறகு உடச்சி விட்ருவேன். சார் நான் ரீமேக் படம் எடுக்கல சார், இருங்க நான் இப்போ தான் புதுசாக எடுக்கிறேன், எனக்கே தெரியாது, நான் யோசிக்கிறேன் அப்படிம்பேன். நைஸ் நைஸ் நீ இப்போ பண்ணிட்டு வா அப்படிம்பாரு. வந்து நான் நிஜமாக இருந்துட வேண்டியது தானே. நான் வந்து எனக்கு தெரியாது. நான் அசிஸ்டன்ஸுக்கு கேள்வி கேட்கும்போது சொல்லுவேன், டேய் இப்போ தானே உட்காந்துருக்கோம். வைரக்கண்ணன் எங்கள் கோ டைரக்டர் ஒருத்தர் தேவர்மன்லாம் ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இந்த கதைக்குள்ளே கதை பேசும்போதே கேட்பார் ஒரு சார், சார் எனக்கு தெரியாது சார், நானும் இப்போ தான் வந்திருக்கேன், நானும் யோசிக்கணும், இப்போ தான் கேட்டிருக்கீங்க யோசிப்போம் அப்படிம்பேன். அது மாதிரி வந்து அவர் ஜீவா சார் வந்து செம்ம சிங்க் எங்கள் 2 பேருக்குமே கூட. ஓட்டது பிறகு வந்து நான் யோசித்ததை விட, நான் நினச்சதை விட சரியான காஸ்டியூமு. அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்த படங்களை குஷி, வாலி, இந்தியன், மிகப்பெரிய படங்கள்லாம் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும்ண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று படத்தில் ஸ்பீடு ரன் மாதிரி. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. உதாரணத்துக்கு கேமரா கையில் தூக்கிடுவார் திடீர்னு, மேடையை பிடிச்சி தப்ப தப்ப தப்பன்னு அடிக்கிறாங்கன்னா வெயிட்டாக இருக்குமே அன்றைக்கெல்லாம். ஆமாம், ஏறி தெரியுதான், டக்குன்னு கையில் தூக்கி அடி அடி அடின்னு உள்ளே போய் தப்புன்னு எடுப்பார். அது மாதிரி காதல் பேச சாங்கில் டக 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 டகடன்னா கையில் கேமரா தூக்கிட்டு அந்த கால் ஷாட்லாம் அப்படி தான் பிக் பண்ணுவார். பண்ணிட்டு தப்புன்னு கொடுத்துட்டு எடுத்து போயிட்டே இருப்பார். அடி லிங்கு அந்த ஜூம்லேயே ஆப்ரேட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அந்த ஆப்ரேஷனே அப்படி இருக்கும். அந்த தப்பன்னு அப்படி ஒரு ஸ்பீடில் இருக்கும். அதோட நட்டு போல்ட் வரைக்கும் தெரியும். ஆமாம் ஆமாம், ஐயோ பயங்கர நாலேஜ், பயங்கர ஸ்பீடு. அது ராஜு மாஸ்டர் சாங் எடுக்கும்போதெல்லாம் மாஸ்டர் பெரிய ப்ளஸ்ஸு. ரத்தின சார் அவர் என்ன சொல்லுவார்னா, இன்னும் விட்டுறாதீங்க லிங்கு, ஜீவா கொஞ்சம் வேகமாக எடுக்கணும்னு நினைப்பார், கூட கொஞ்சம் எடுங்க, 4 நாள் ஷூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட 2 நாள் ஷூட் பண்ணுங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசரு. நல்ல எனக்கு அமைஞ்ச நல்ல அசிஸ்டன்ஸு. ரொம்ப கனக சபாவதின்னு எங்கள் கோ டைரக்டர் இன்றைக்கி வரையும் என் கூட இருக்கார், ஆனந்தத்துலேருந்து இருந்தவர். அவரும் போஸ் சார் தான் நிறைய திட்டுவாங்க. போஸ் வந்து அப்போ அசிஸ்டண்ட்டு. ஜீவா சார் வந்து அதிகமாக திட்டுறது இந்த கனக போஸை திட்டுவாங்க. அடுத்த லொக்கேஷன் ரெடியா அப்படின்னா ஏதோ ஒரு வீடு சொல்லுவாங்களே, வாட்மேன் எப்போ பார்த்தாலும் சௌரியமாக ஒன்று தேடாதீங்க, இது வரைக்கும் நான் கண்ணில் பார்த்துருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வீடு தேடி பிடிங்க சொல்லிட்டு ரன்னுக்காக தேடி பிடிச்ச வீடு வந்து அது வரைக்கும் முன்னாடி எந்த படத்துலையும் வரல. ஆமாம், ரன் வீடு ஆச்சு. பிரார்த்தனா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் போஸும் கனக சபாதி அவங்க தான் போய் பிடிச்சாங்க அந்த வீட்டை. அதேமாதிரி ரெகுலராக இருக்கிறதுக்குள்ளே போகணும்னு நினைக்கவே மாட்டார். புதுசாக தேடு, சும்மா வந்து நின்றுட்டு சோம்பேத்தனப்படாதன்னு சொல்லுவார். எவ்வளோ உழைச்சாலும் திட்டுவார், எவ்வளோ வேலை பார்த்தாலும். திட்டி முடிச்ச உடனே நான் அப்படியே நிற்பேன், லிங்கு நீ கண்டுக்காத வா என்ன கூப்பிட்டு போவார். போஸை தான் திட்டியிருப்பார், நம்ம கனக அசிஸ்டண்ட்டை திட்டியிருப்பார். வந்து எனக்கு வலிக்கும், வந்துட்டாங்க சரியான ஆள் எவனும் இல்லைன்னா இங்கே நிற்காதான் பாரல, எனக்கு சங்கடமாக இருக்கும். அசிஸ்டன்ஸ் தானே திட்டுறாரு, என்னடா தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். பேசுறதுலேருந்து ஒன்று தெரியுது, நீங்கள் பயங்கரமாக ஒரு மிஸ் பண்ணுறீங்க. நிஜம் நிஜம், உண்மைதான் உண்மைதான். இண்டஸ்ட்ரியே மிஸ் பண்ணுது. இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி இருந்திருந்தால் எவ்வளோ யூத்தாக எவ்வளோ ஸ்டைலான படங்கள் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆசை, எத்தனை படங்கள், எவ்வளோ டோனு, இந்தியன்லாம் இன்றைக்கி பார்த்தாலுமே எவ்வளோ பெரிய ஒர்க்கு, பெரிய ஒரு மாபெரும் ஒர்க்கர் தான். ஆமாம், மாபெரும் இழப்பு இல்லைங்களா? மாபெரும் இழப்பு. ஆனால் இந்த சமீபத்தில் பாக்யராஜ் சாருடைய இறப்பு ரொம்ப பாதித்தது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா அவர் ஏவிஎம் சரவணன் சாரோட அந்த இறப்பில் போய் நிற்கிறார். அது ஒரு வீடியோ பார்க்குறேன், தனியாலாம் நின்றுருக்கார், பெருசாக யாரும் பேசலை, எல்லாம் பேசலை. இறந்த உடனே உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்காங்க. அதே ஃபிலிம் மேக்கர் தான், அதே அறிவு தான். இங்கே இவ்வளோ சங்கங்கள் இருக்குண்ணா,
ஆக்டிவ் ப்ரொடியூசர் இருக்கீங்க, ஆக்டிவ் இல்லாத ப்ரொடியூசர் இருக்காங்க, டைரக்டர் அசோசியேஷன் அது இதுன்ட்டு. இந்த மாதிரி உண்மையாலுமே நாலேஜபிள் பீப்புளை அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம், அவங்க வாழ்கிறப்பவே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு கௌரவ தலைவர், அவரை கன்சல்ட் பண்ணாமல் போகக்கூடாது. அதுக்கான கௌரவம் அவருக்குன்னு இல்லை, நான் நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், அவங்க வாழும்போதே அது அழிக்கலையோன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு மறதி ஜாஸ்தி, நிறைய மறதி ஜாஸ்தி. அன்னைக்கு தான் அன்னைக்கு அது மட்டும்தான் இங்கே வந்து வெளிச்சமாக தெரியும். திரட்டி உருட்டி அந்த காலத்தில் அப்படி பண்ணவங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் பண்ண வேலை தானே, அது அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்மளை இந்த உலகம் பார்க்கல, நம்மளை கண்டுக்கலை, அதை பற்றி கவலையே படக்கூடாது. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். இந்த உலகம் தோன்ற காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும். அப்படியே எல்லாரும் ஒரே பக்கம் தான் எப்பயுமே அப்படியே போவாங்க. அது வந்து ஆனால் அவரால் வந்தவங்க இருக்காங்கள்ல, நான் இருக்கேன். பாக்யராஜ் சார் தவிர்த்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட சேரணும்னு வந்த ஆள் தான் நான். அந்த லேக் ஏரியாவில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வீட்டு வாசல் தான் போய் நிற்பேன். அவர் மரணத்தப்போ தான் இந்த கூட்டத்தை நீங்களாம் பார்க்குறீங்க. அவர் பர்த்டேக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கூட்டத்தை. அந்த வள்ளுவர் கோட்டை வந்து இது வரைக்கும் நிற்கும். அவரை பாத்திர மட்டமான அப்படி ஏக்கமான காலமாக இருக்கும். நம்பர் 1 குப்புசாமி தெருவில் இருக்கிற ஆஃபீஸில் டிஸ்கஷன் போகும். பண்ண டெஸ்டின்ஸ் இருப்பாங்க. செந்தில், பாலாஜி, செம்புலி, ஜெகன், ரத்னவேல், எத்தனையோ பேர், சண்முகம்னு சொல்லிட்டு ஒருத்தர், எத்தனை பேர் அங்கே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட மாட்டோமான அவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 92ல் நான் வந்தப்போ அந்த உள்ளே போயிட மாட்டோமா, அந்த கதை பேசுகிற இடத்துல சேர மாட்டோமான்னு எத்தனை படங்கள், எவ்வளோ பெரிய ஹிட்டு. மௌனகீதம் திரைக்கதையில் எவ்வளோ பெரிய ஆள். எனக்கெல்லாம் வந்து என்னென்னா லிங்சாமி அப்படி தான் எனக்கு கூப்பிடுவார். என் மேலே பேரன்பு, எனக்கும் அவர் மேலே மிகப்பெரிய அன்பு. நான் படம்லாம் ஜெயிச்சு 2 படமும் ஹிட்டுக்கு பிறகு அவரை போய் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அலுவலகத்துக்கு வர்றாரு, எங்கள் வீட்டுக்கு கடத்திறப்பு விழாவுக்கு வர்றாரு. இந்த குடும்பத்தில் நான் ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்கிறாரு. அவர் மேலே வந்து என் கூட இருக்கிறதா இருக்கான்னு தெரிஞ்சால் மேடம் வந்து லிங்கசாமி தான் கூட இருக்கா அப்படின்னா, ஓ நீங்கள் இருக்கீங்களா, பார்த்து கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். வந்து அவர்லாம் வந்து கிரேட் மாஸ்டர் வந்து எல்லா விதத்துலேயும். அவருக்கு சரியான ஒரு பாராட்டு விழாவும் கரெக்டாக மூலமாக சூப்பராக நடந்துச்சு. ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அற்புதமாக. அவர் படம் மாதிரியே கிரிப்பாக வந்து அவர் என்னென்னா அவங்க டக்குன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காம தன்னோட ஸ்க்ரீன் பிளேவை ஆமாம் அவ்வளோ டைட்டாக எழுதிக்கிட்டாரு. ஆமாம் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. எனக்கு வந்து அதுவும் சரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் 2 பேரை சமீபத்தில் 3 பேர் நம்ம பாரதியார் சார் சமீபத்தில், அவரு எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவர் இவ்வளோ பெரிய டைரக்டரு. அதே மாதிரி வந்து அதான் சவுதி சார் சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஊரில் போய் 43 புது டைரக்டர்ஸில் இந்தியாவில் யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, அப்படி ஒரு அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவர். செம்ம ஸ்ட்ரிக்டானாலும் ஐயோ, அது வந்து ஸ்கிரிப்டில் அவரை மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு, அவரை மாதிரி ஸ்கிரிப்டில் கரெக்ஷன் சொல்கிறதுக்கு, ஒரு ஸ்கிரிப்டில் புரிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய லைஃப் மாதிரி தெரியுதுல்ல, எளிமையான மனிதர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அவர் உயிரோடு இருக்கிறப்போ நீங்கள் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுற பார்த்துருக்கேன். ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி நீங்கள் ஒரு பயம் கலந்த மரியாதையோடு தான் எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க. ஆமாம். ஐயோ, அவருக்கு முன்னாடி யாரும் உட்கார விட மாட்டாங்களே. உட்கார சொல்லுவார் அவர் அதை விரும்ப மாட்டார். ஆனால் இவங்க உட்கார மாட்டாங்க, யாருமே உட்கார மாட்டாங்க. டைரக்டர்ஸ் கூட யாருமே போனால் முன்னாடி உட்கார மாட்டாங்க. அவர் அதை அவருக்கு ஈக்குவலாக தான் எல்லாருமே டீல் பண்ணுவார். ஆனால் இவங்களாம் அந்த மரியாதை எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸ்கிரிப்டுக்குள்ளே, ஸ்கிரிப்ட் சொல்கிற விதத்தில் எல்லாமே ரொம்ப பேரறிவு. அவர் ரொம்ப பேரன்பு. படம் நாங்கள் லிங்குசாமியை ரீரிலீஸில் பார்க்குறோம், ஈவெண்ட்டில் பார்க்குறோம், கவிதை தொகுப்பு இருந்தால் பார்க்குறோம். எங்களுக்கு டைரக்டராக வேணும், எங்களுக்கு பழைய லிங்குசாமி வேணும், பழைய லிங்குசாமி வேணும், அதே லிங்குசாமி வேணாம், அதே பன்னீர்செல்வமாயிட்டு வரணும். வருவேன், நீ கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு வருவேன். அந்த மாதிரி என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குண்ணா, என்ன டிஸ்கவர் பண்ணிகிட்ருக்கீங்க எழுத்தில்? இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ஒன்று போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் அதுக்கான இது நடக்கும். தமிழ் தெலுங்கு 2 பக்கமுமே அதுக்கான முயற்சியும் போகுது. கூடி சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன், ஒரு 3 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு ஸ்கிரிப்டில் கொஞ்சம் அப்கமிங் ஒருத்தர் வேணும், ஆனால் பட்ஜெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் பேசிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்வின்ஸ் ஆகாமல் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது எங்கள் பெரிய அண்ணனோ எங்கள் தம்பியோ
வேறு நண்பர்களோ யாராவது ஒருத்தங்க நீ போய் படம் பண்ணுன்னு சொன்னாங்களா? நீ எப்போ படம் பண்ணுவேன்னு யாராவது கேட்டாங்களா? நம்மளே தானே பண்ணோம். நம்மளுக்கு ஒரு தடவை தோணுச்சு, பண்ணோம். இப்போது யாருக்காகவோ பண்ணவே முடியாது. நீ கேட்டுட்டீங்கிறதுக்காகவும் பண்ண முடியாது. இது என்னை பிரடியை பிடிச்சி தள்ளணும் அந்த ஸ்கிரிப்ட். அப்படி தள்ளினா 2 மாதத்தில் 3 மாதத்துல கூட படம் முடிஞ்சிடும். தூங்க விடக்கூடாது, நம்மளை டிஸ்டர்பாக பண்ணணும். ஆனால் தூங்காதப்பையும் டயர்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, சாப்பிடக்கூடாது ஆனால் பசி இருக்கக்கூடாது. இந்த பேர் ஏக்கமான வேலை இது மாபெரும் ஒர்க்கு. அது சரியாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் யாரும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே தேவையில்லை, பூஜை தேவையில்லை, படத்தை முடிஞ்சிடும். எப்போ போனார் எப்போ முடிச்சாருன்னே தெரிலன்னு டகடகடகன்னு முடிஞ்சிடும். அதுக்கான ஒரு ஏக்கத்தோடையும் அதுக்கான வெயிட்டிங்லேயும் நானே வெயிட் பண்ணுறேன். டெஸ்பிரேஷனில் ஒன்று பண்ணக்கூடாது. தப்பாக தான் இருக்கும். நிரூபிக்கிறதுக்காக பண்ணக்கூடாது. நான் வந்துட்டேன் காட்டுறதுக்காக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதை நினச்சா பண்ணோம். ஒரு வேலை செஞ்சோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த என்னுடைய இது எல்லாமே. நானும் என்னை வெளியிலேருந்து பார்த்து அதை அழகாக சரியாக அப்படி ஒன்று செய்யணும். அப்படி செய்யும்போது சரியாக ஒன்று நடக்கும். பார்ப்போம். ரொம்ப நன்றி. இது ஒரு லாங்கான கான்வர்சேஷன். அதை ரொம்ப கேண்டிடாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ. அழகு. நீங்கள் சூப்பராக செயல்பட்டுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து. அற்புதம். நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு டிஸ்கஷனில் சந்திப்போம். நிச்சயமா. நன்றிண்ணா. தேங்க்யூ. Title sponsors Sri Varma, Max Gold presents Director Lingusami special interview powered by Mr. Gold, i5 Properties.